சிலுவையை மறைக்கும் அனைத்தும் பிசாசின் செயல். சிலுவையை மறைக்கும் அனைத்தும் பிசாசின் செயல். சிலுவைக்கு செல்வதுதான் இயேசுவுக்கு அவசியம். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதுதான் சரி. சிலுவைக்கு செல்வது தான் இயேசுவுக்கு அவசியம். அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, அந்த பாதை தான் சரியான பாதை. ஏன்னா அந்த பாதையின் மூலமாக தான் தேவன் பாவத்தை மன்னிக்கிறார். அந்த சிலுவையில் தான் தேவன் பாவிகளுடைய பாவத்தை தன் மீது சுமக்கிறார். அந்த சிலுவையில் தான் தேவன் பாவிகளுக்காக பதிலாக மரிக்கிறார். அந்த சிலுவையில் தான் பாவிகளுடைய தேவனுடைய நித்திய பிதாவினுடைய கோபம் குமாரனாகிய இயேசுவின் மீது முழுமையாக ஊற்றப்படுகிறது. அந்த சிலுவையில் தான் மனுஷனையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்குறார். அந்த சிலுவையில் தான் பிசாசை ஜெயிக்கிறார். அந்த சிலுவையில் தான் பிசாசை கொல்றார். அந்த சிலுவையில் தான் அவர் வெற்றி சிறந்த ராஜாவாக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சிலுவை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. சிலுவை இல்லாம நாம் மனம் திரும்ப முடியாது. சிலுவை இல்லாத ஒரு நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க பாவிகளா இருக்கீங்க, தேவனுடைய நித்தியமான கோபத்தில் இருக்கீங்க. எப்படி காப்பாற்றப்பட போறீங்க? எப்படி பரலோகம் போக முடியும்? ஏதாவது சொல்லுங்க. எப்படி பரலோகம் போக முடியும் சிலுவை இல்லைனா? முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. மனுஷனோட நீதினா மனுஷன் சொல்ற எல்லாமே அது அழுக்கான கந்த. அது ஒருபோதும் தேவனுடைய நீதியை திருப்தி செய்யாது. தேவனுடைய நீதியை திருப்தி செய்யணும்னா தேவகுமாரனால மட்டும் தான் திருப்தி செய்ய முடியும். அப்ப சிலுவையை மறைக்கும் அனைத்தும் பிசாசின் செயலாக இருக்கிறது. அப்போ சிலுவை இல்லாத சுவிசேஷம் பிசாசின் சுவிசேஷம். சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அது பிசாசின் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த சிலுவை இன்னைக்கு வரைக்கும் இடரால தான் இருக்கு. அது ரொம்ப பிரபலமான ஆளை எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படலாம் இல்லை. எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படலைனாலும் அது பிரபலம் ஆகலைனாலும் அது ஒன்று தான் பாதை. பேதுரு தடை செய்யலாம். சீசர்கள் போய் ஐயோ இந்த பாதை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லலாம். ஆனால் இயேசுவுக்கு மிக தெளிவாக தெரியும் இது மட்டும்தான் பாதை. நம்ம ரொம்ப கம்மியாக இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். நிஜமாவே இதான் சுவிசேஷமா இல்லை நம்ம தப்பா வேற ஏதோ நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படி கேள்வி வருதா? நிஜமாவே நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா? இவ்வளோ பேர் அங்கே முட்டாப்பெல்லாம் இருப்பாங்க. இல்லை நம்ம தான் முட்டாளாக இருந்துட்டு அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சிந்தனை வருதா? வந்துச்சு அப்படின்னா இதுதான் சரியான வழி. ஏன்னா அந்த 12 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் சரியான பாதையை சொன்னார். அது சிலுவை மட்டும்தான்.